அழகுமதி வீட்டில் இருக்காங்க. இதுக்கு மதிக்கு சப்போர்ட்டாக மலருமே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இங்கே வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் அழகுமலர் பார்த்துக்கிட்டு இருக்க. அழகுமலருக்கு சப்போர்ட்டாக அழகுமதி போய் நிற்கவும் செய்ய, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நானும் ரேவதியும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ நீயும் இங்கே வீட்டில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அம்புட்டு வருத்தமாக இருக்குது. நீ வேலைக்கு போகும்போது உன்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டதே நான் தான். நம்மளால் வேலைக்கு போக முடியலைனாலும் நீ வேலைக்கு போகிறத பார்த்து நானே வேலைக்கு போகிற மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நீ வீட்டில் இருக்கிறது உனக்கு இருக்க வருத்தத்தை விட அதிகமாக எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது மதி உடனே மலரை கட்டிப்பிடிச்சு நிற்கவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு பின்புறமாக அந்த துணி காய போட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் அப்போ தான் இங்கே மதி சொல்கிறாங்க, இல்லைக்கா இப்படியே இந்த வேலை போயிடுச்சேன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன். நிச்சயமாக அடுத்த வேலைக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்னு சொல்ல, இதுதான் மதி எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது. ஒரு விஷயம் நம்மளை விட்டு உடஞ்சி போயிட்டு அதை போயிடுச்சேன்னு நினச்சி உடஞ்சி போய் உட்காராமா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறல்ல. உண்மையிலேயே உன்னுடைய குணம் எனக்கு இருந்துச்சுன்னா நானும் லைஃப்பில் வேறு மாதிரி இருந்திருப்பேன்னு தோணுது அப்படின்னு மலரும் சொல்ல, இப்போ கூட இன்னும் நேரம் ஆகலையேக்கா, காலமும் ஆகலைன்னு சொல்லும்போது, இல்லை மதி திடீர்னு இப்படி மாறினாலும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு மலர் சொல்லிக்கிட்டு துணியை காய போட்டுக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் அழகுமதியை. மலர் உள்ளே போயிட்டு கிச்சனில் சமைக்க, அக்கா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொல்ல, அதுக்கு மதியுமே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மலர் வந்துட்டு சொல்கிறாங்க மதிக்கிட்ட. அப்போ தான் சுரேஷ் வந்துட்டு வீட்டுக்கு மதிய நேரத்துக்கு சாப்பிட வராங்க. சாப்பிட வரும்போது இங்கே சாப்பாடெலாம் எடுத்து வந்து வைக்கவும் செய்கிறாங்க. என்னடா சுரேஷ் இன்றைக்கி வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்க, அதிசயமாக இருக்குது, பல நாள் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க ராஜலக்ஷ்மியும். இல்லைம்மா இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மி தான், அதான் வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ போய் சாப்பிடு, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோன்னு சொல்லும்போது, சரி அப்பா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் இப்போ தான் மாத்திரை போட்டுட்டு படுத்திருக்காரு அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு இருக்கேன். சரி எங்கே அழகுமதி அவளை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுன்னு மலர் கூப்பிட்டு சொல்ல, சரிங்க தன்னு சொல்லிட்டு மதியம் மலரும் சேர்ந்து தான் கிச்சன்லேயே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே எங்கள் சுரேஷும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டேன்டா சுரேஷ் அப்படின்னு சொல்லும்போது, மதி நீ சாப்பிட்டியான்னு சொல்லும்போது, நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மலர் வந்து சரி 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசிக்கிட்டு இருக்கட்டும், நானும் கிச்சனை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வராங்க. அந்த நேரத்தில் தான் அழகுமதி கிச்சனில் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வரும்போது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. வயிறு ரொம்ப வலிக்கவும் செய்யுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க சுரேஷ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப வந்து தண்ணியை குடிக்கவும் செய்கிறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப ரிட்டன் போகணும்னு நினைக்கும் போது திரும்பவும் வயிறு வலிக்குது. அம்மான்னு சொல்லிட்டு வயிறு வலியை பிடிச்சோடு அப்படியே உட்காரவும் செய்யும். என்னாச்சு அப்படின்னு ஓடி போய் சுரேஷ் தூக்கவும் செய்கிறாங்க. அண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது அழகுமலர் கிச்சனில் அங்கே ரூமில் இருந்து ஓடி வராங்க. என்னாச்சுடா சுரேஷ்னு கேட்க, என்னன்னு தெரியல நீன்னு சொல்லும்போது மதி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வீட்டில் வைத்தியமாக பார்க்குறாங்க. எதுவுமே கேட்கல. ரொம்ப வயிறு வலி பெயினாக இருக்குது, தாங்க முடியல அவங்களுக்கு. உடனே வேறு வழி இல்லைடா சுரேஷ், உடனே ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, என்னாச்சு இப்போ அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறான்னு சொல்லும்போது, வயிறு ரொம்ப வலிக்குதா, என்னவா இருக்கும் அப்படின்னு எங்கள் ராஜலக்ஷ்மி பதட்டத்தோட, சரி நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி அழகு மலர் மதி அப்புறம் சுரேஷ்னு 4 பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்றாங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு ஓடி போயிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெயிட் பண்ணவும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, என்னடி மலர் இவளுக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாளே, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்கள் கண்டதையும் யோசிக்கிறீங்க, அப்பெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் ராஜலக்ஷ்மி கிட்ட அழகு மலரும், இல்லை மலர் அந்த வீட்டு ஆளுங்களை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்படி இலவசமாக நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்களே, அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் குறை இருக்குமோன்னு யோசிக்கவும் தோணுச்சு. ஆனால் இப்போ எனக்கு உறுதியாயிடுச்சு, கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவள் சுரேஷ் கூட சேர்ந்து வாழாமலே இப்படி தனியாகவே இருந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, ஐயோ அத்தை அப்படிலாம் எதுவுமே இருக்காது அத்தை, டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கண்டதை யோசிக்க வேணான்னு சொல்ல, உடனே நர்ஸ் வந்துட்டு அவங்க கண் முழிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லும்போது உள்ளே போய் பார்க்குறாங்க. என்னாச்சு மதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப பெயின்க்கா, தாங்க முடியலை, இப்போ தான் கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்குன்னு சொல்ல, ஏய் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு ராஜலக்ஷ்மி உடனேயே அங்கே மதி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேச, பிரச்சனைனா அப்படின்னா மதி எதுவுமே தெரியாது போல கேட்க, அதுக்கு ராஜலக்ஷ்மியும் ஒன்றும் தெரியாத வரை நடிக்காத, பெரிய ப்ரப்போசராக இருக்க, உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன, ஏன் சுரேஷ் கூட சேர்ந்து வாழலைன்னு இப்போ தானே தெரியுது, உங்கள் வீட்டில் போனால் போதேன்னு யார் வீட்லையாவது
தள்ளி விட்டா போதுன்னு சொல்லி தானே இப்படி எங்கள் வீட்டு தலையில் உன்னைய கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக இருக்குது. டாக்டர் வரட்டும், முதல்ல இவளுக்கு எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து இவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இருக்கா இல்லைன்றதை முதல்ல பார்க்கணும். இப்படி தான் பக்கத்து வீட்டில் அவள் பொண்ணு அடிக்கடி வயிற்று வலின்னு வந்து எங்கள் வீட்டில் உட்காந்துப்பா. கடைசியாக தானே தெரிஞ்சுது அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது, புருஷங்காரன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான்னு. அதுதான் உண்மையாக நடந்திருக்கும் போல. அதே தான் இப்போ இவளுக்கும் பண்ணுது. இவளுக்கு பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கும் அப்படியே தான் தோணுது. அன்னைக்கு அவள் வீட்டில் நடந்ததை நினச்சி நாங்கள்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம வீட்டிலே நடக்குதுன்னு நினைக்கிறப்ப தான் மனசுக்கு தாங்க முடியாமல் வருது மலரு. எனக்கு என்னமோ அப்படி தான் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்க சுரேஷ், அம்மா போதும்மா, இதுக்கு மேலே இதெல்லாம் பற்றி பேச வேணாம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு இப்படிலாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியே ஆனாலும் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நானும் மதியம் தானே வாழ போகிறோம். அப்படி இருக்கும்போது மதிக்கு என்ன ஆனாலும் நான் மதி கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இப்படி சொன்ன உடனே மலர் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. ஏன் மதியுமே அப்படி தான் பார்க்குறாங்க. அதுக்கு அங்கே நின்றுட்டுருக்க ராஜலக்ஷ்மி, என்னடா சுரேஷ், அப்போ உனக்கு ஒரு குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக வாழ விருப்பமே இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமாம், அதுக்காக இப்படி குழந்தை இல்லைன்றதுக்காக ஒருத்தவங்களை தூக்கி வீச முடியுமா? ஒருவேளை எனக்கு அப்படியெல்லாம் ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் உங்கள் முகத்தை எங்கே கொண்டு வச்சுப்பீங்க அப்படின்னு சுரேஷ் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டதுமே மதி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. டாக்டர் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒன்றும் இல்லை, மென்சஸ் அந்த மாதிரியான டைமில் உனக்கு பீரியட் வலி ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு சொல்லி கேட்க, ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வலி தான் இப்போ அதிகமாக உனக்கு வரவும் செஞ்சுருக்கு. உன்னுடைய உடம்புல சத்து குறைபாடாக இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நீ கொஞ்சம் சத்தான உணவை எடுத்துக்கணும். 2 நாள் சரியாக சாப்பிடலையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர், 2 நாள் வேலை போனதுலேருந்து சரியாக சாப்பிடலன்னு அங்கே அழகு மலரும் சொல்ல, நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்ஸு இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வாங்கி கொடுங்க. பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோன்னு அங்கே சுரேஷும் சொல்ல, ரிப்போர்ட்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. பார்த்தீங்கல்ல அது வெறும் பீரியடில் வர வலி தான், அதை தான் எங்கள் டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்ல, அப்போ நீ வீட்டுக்கு தூரமாக இருக்கியா அப்படின்னு கேட்க, இதை முதல்ல சொல்ல மாட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா நீ? சுரேஷ் மதியம் வந்துட்டு அங்கே ராஜலக்ஷ்மியை பார்த்துட்டு கேட்கவும் செய்ய, பாத்தியாடா சுரேஷ் அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா, சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாகிக்கிட்டே தான் இருக்கீங்க. ரேவதி அக்கா சொன்னது போல் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்களோ என்னமோ எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்துட்டு, அன்னி பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து போயிடுறாங்க. மலர் வந்துட்டு உடனே மதியை பார்த்து, பரவாயில்ல, சுரேஷ்க்கு உன் மேலே நிறைய அக்கறை இருக்குது, அவன் என்னதான் அதெல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லிட்டு இருக்க. மதி அப்படியே யோசனையோட உட்காந்துருக்காங்க. அவள் சொன்ன வார்த்தை மட்டும் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு. அப்படியே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் பார்த்துப்பேன்னு சொன்னாரே, ஆனால் என் மேலே இன்னும் அவருக்கு அக்கறை இல்லைனாலும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலைனாலும் எனக்காக அவர் இப்படி நிற்கிறாரே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மனசு சந்தோஷப்பட்டு இருக்க தான் செய்கிறாங்க இங்கே அழகு மதியும். ஆனால் ராஜலக்ஷ்மி முகமே சரியில்லை. வீட்டுக்கு போன பிறகு நடந்த விஷயத்த மலர் ராகவன் கிட்ட சொல்ல, சரி சரி உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்னு ராகவன் சொல்ல, அழகுமதியும் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நான் என்னமோ ஏதோ நினச்சே போயிட்டாங்க. ஆனால் இந்த சுரேஷ் இப்போ தன் பொண்டாட்டிக்காக என்ன எதிர்த்து பேசுகிறாங்கன்னு சொல்ல ராஜலக்ஷ்மியை பார்த்து முறைக்கிற ராகவன், எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்காத, வீட்டில் கொஞ்சமாவது நிம்மதி இருக்கணும். அதை விட்டுட்டு மாப்பிள்ளை தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கானா, நீ இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி ராஜலக்ஷ்மியை திட்டிட்டு ராகவனும் உள்ளே போக, நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி இவர் என் மேலே கோவப்பட்டு போகிறான்னு தெரியலேன்னு ராஜலக்ஷ்மி உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்க அழகுமதி சுரேஷ்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, உங்கள் அம்மா அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் நீங்கள் எனக்காக ஒரு வார்த்தை பேசுனீங்கள்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது உள்ள சிரிச்சுக்கிட்டே எங்கள் சுரேஷும், சரி நீ ரெஸ்ட் எடு, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிப்போட அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. சுரேஷும் மதியும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக அப்போ தான் ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்த இத்தனை நாளையில் இப்போ மட்டும்தான்.